ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோல ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு பச்சரிசி மாவை நல்லா வந்து மெழுக்குன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உருண்டையாக பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா பசும்பாலை நம்ம நல்லா காய்ச்சி ஏலக்காய் போட்டாச்சு. நல்லா காய்ச்சி கொஞ்சம் வத்தி வரணும். அதுக்கப்புறம் ஏலக்காவும் போட்டுட்டு நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையுமே வந்து போட்டுக்கலாம். உருண்டை 1 by 1 போட்டுட்டு தயவு செஞ்சு கிளறி விட்டுறாதீங்க, உடஞ்சிரும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஜீனியும் போட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்து கொஞ்சம் நல்லா அது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பண்ணிடாதீங்க. நான் பேசிக்கிட்டே பண்ணதுனால ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த உருண்டை போடுறப்ப என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவோ பச்சரிசி மாவோ கரைச்சி ஊற்றிடுங்க. நான் லாஸ்ட்டில் ஊற்றிருப்பேன், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க. இது கூட வந்து டேஸ்ட்டிக்காண்டி கொஞ்சம் மில்க் மெய்டுமே ஊற்றுங்க. மில்க் மெய்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுமோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இருந்தாலும் கடைசி இறக்குற ஸ்டேஜில் நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை. மில்க் மெய்டு ஊற்றி நல்லா ஒரு கிண்டிடலாம். நல்லா கிண்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் பால், செகண்ட் பால்ட்டு செகண்ட் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்மளுக்கு தேவை உருண்டை அதிகமாக இருக்குன்னா செகண்ட் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா அது நல்லா திக்காக உருண்டை கம்மியாக பிடிச்சிருந்ததுனால வந்து எனக்கு ஃபஸ்ட் பாலே கரெக்டாக வந்தது. அதுவே பால் நிறையா தான் இருந்துச்சு. இப்போ அதே சேர்த்து கரைச்சிட்டு என்னடா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குமே தண்ணியாக இருக்கேன்னு சொல்லி யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் ஆஹா கார்ன்ஃப்ளவர் மாவோ பச்சரிசி மாவோ கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் கொழுக்கட்டை சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஊற்றினேன். சரி ஊற்றுனதுக்கப்புறம் சரி இன்னொரு வாட்டி நம்ம அடுப்பில் வச்சு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்தேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ஊற்றி வந்து அந்த உருண்டை போடுறப்பே முதலே மாவு ஊற்றிடுங்க. அப்போனா வந்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டியாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஊற்றி களை கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இது ஆற தான் வந்து கட்டிப்படும். நாங்கள் அப்படியே சூடோடு சாப்பிட்டோம். அந்த தேங்காய் பால் வாசம், அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு, பசும்பால் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இதில் நம்ம ஸ்பெஷலாக மில்க் மேட் வேறு ஊற்றிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து குளிர்ச்சியும் கூட. அல்சருக்கெலாம் வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்லதும்பாங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 days சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்சர் இருந்தால் கூட குணமாயிரும். நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2-3 வாட்டி ஊற்றி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கேட்டு பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும். சூடோடு சாப்பிட்றதுனால அப்படி இருக்குது. இது நான் எப்படி செஞ்சேங்கிற வீடியோ வந்து லென்த் வீடியோவாக நான் போடுறேன். மாமா எப்படி இருக்க சொல்லுங்க. என்ன மாமா சவுண்டாக சொல்லுங்கள். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் உண்மைக்கு நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுலேயும் வந்து இந்த கொழுக்கட்டை இந்த பாலோடு சேர்த்து சாப்பிட்ற பார்த்தீங்களா, சார் இருக்கும் செம்ம. எப்படி செஞ்சுங்கிற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன். லென்த்து வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கடையில் வந்து அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே வந்து அதில் என்ன சேர்த்துக்கணும், மெயினாக தேங்காய் பால் பசும்பால் தான் சேர்த்துருக்குறோம். ரெண்டுமே வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்திங்க. தேங்காய் பால் வந்து வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றும். கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.